தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இன்றைய தவக்காலத்தின் வசனம் நான் வாசிக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். இந்த அருமையான வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். அப்படி இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் மன்னிக்கின்ற குணம் உள்ளவர்களாக, மன்னித்து மறந்து வாழக்கூடிய நட்பண்பு உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த தவக்காலத்தில் இவைகளெல்லாம் நாம் செய்து வருகின்ற பொழுது நாம் இன்னும் அதிகமான இறை ஆசிரையும் அருளையும் இரக்கத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மையை, கொடையை நாம் பெறுகின்றோம். ஆகவே இந்த மன்னிப்பு என்பது இன்றைய சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றது? நிறைய நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நாம் அன்பு செய்யாமலும் அல்லது அவர்கள் செய்த தவற்றையே நினைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அல்ல வாழ்க்கை. உறவோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். நமக்கு துன்பப்படுத்துவர்களுக்கு கூட நாம் ஜெபித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த அருமையான வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த நாளிலே, இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வாழ்க்கையில் படுக்க போகிறதுக்கு முன்னால் நான் கண்டிப்பாக யாரெல்லாம் எனக்கு தீமை செய்தார்களோ அல்லது யாரெல்லாம் நான் மற்றவர்களுக்கு தீமை செய்தனோ அவர்களெல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன், அவர்களை நான் அன்பு செய்கின்றேன் என்று மனதார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அவர்களுக்காக நாம் ஓரிரு நிமிடங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு உறவு ஏற்படுகின்றது. அவர்களோடு நாம் பேசவில்லை என்றாலும் அந்த ஆத்மாத்திர ஒரு உறவு நமக்குள்ளே உண்டாகிறது. அடுத்த நாளுக்குரிய பக்குவத்தை நாம் அடைகின்றோம். ஆகவே இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இயேசு விட்டு சென்ற விழுமியங்களை, அன்பு பாதைகளை, நேர்மையான பாதைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த அருமையான வசனத்திலே நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றார். உண்மையான நல்ல நேர்மையான மனிதர்கள் மன்னித்து வாழ வேண்டும், மன்னித்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் பக்தியோடு ஜெபிப்போம். மன்னிக்கின்ற மனத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருளும் நல்ல பிதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.